இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் எங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சரஸ்வதி அந்தாதி அப்படின்ற கம்பர் எழுதிய ஒரு நூல். அதில் அந்தாதின்னா வழக்கமாக 100 இருக்கும். இதில் 30 பாடல்கள் தான் அவர் கொடுத்துருக்காரு. அந்த பாடல்களை வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டு போகலாம். முந்தின பதிவில் அதோட முன்னுரை மாதிரியான சில கருத்துக்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் அந்தாதிக்குள்ளே போகலை. இன்னைக்கு இப்போவும் அவருடைய அந்த கடவுள் வணக்க பாடல் மாதிரியான அடுத்த ஒரு பாடல், அது என்னை பாட வைத்தவளே அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த பாடல் ரொம்ப அழகான, கம்பருடைய பாடலுக்கு அழகையும் கருத்தையும் இனிமையையும் சுவையும் யாராவது கேட்கவா வேணும்? அவ்வளவு அப்படியே வாரி வழங்கி இருப்பார் கம்பராமாயணம் முழுமையும். அதே கம்பருடைய திருவாக்கில் சரஸ்வதி நின்று பாடிய பாடல். இது வெறும் கம்பருடைய பாட்டு அல்ல, கம்பருடைய நாவில் குடிகொண்ட சரஸ்வதி தேவியினுடைய கருணை. இந்த உலகத்துக்கு மற்றவங்க இதை படித்து சரஸ்வதியோட அருளை அடையணுன்றது தான் சரஸ்வதியோட நோக்கம். அதனால் அவங்க அடியார்கள் வாயிலாக, கம்பர் அவங்களுடைய அடியார் தான், அந்த கம்பர் வாயிலாக நமக்கு கொடுத்தது. இந்த ஆழமான கருத்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஆசையோடு இந்த சரஸ்வதி அந்தாதியை நம்ம ஆரம்பிக்கிறோம். இறையருள் துணை. அந்த பாடலில் சொல்கிறாரு, படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமழ் பூன் தாமரை போல் கையும் துடியையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. இந்த கடைசி வரி நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. கல்லும் சொல்லாதோ கவி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லும் சொல்லும் கவி, யாருடைய அருள் இருந்தால் கல்லு கூட கவி சொல்லும்னா சரஸ்வதியோட அருள் கிடைக்குமானால் கல்லு கூட கவி சொல்லும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வரியை மட்டும் நிறைய பேர், இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் மாதிரி இது ரொம்ப பிரபலமான ஒரு வரி, நிறைய எடுத்துக்காட்டுவாங்க, சொல்லுவாங்க. அதை முதல் பாடலில் கம்பர் சரஸ்வதி அந்தாதியினுடைய முதல் பாடலில் வச்சுருக்காரு. இன்னும் முதல் பாடல் ஆரம்பிக்கல, சரஸ்வதி வணக்கமாக தான் சொல்லியிருக்காரு. படிக நிறமும் பவள செவ்வாயும். படிக நிறம் வெண்மை, தூய்மை. அந்த பளிங்கு படிகம் தன்னை சேர்ந்த எதையும் வெளிப்படுத்தி காட்டும். அது பச்சை வண்ணம், நடுவில் ஒரு பச்சை நூலை காமிச்சிங்கன்னா பச்சையை காமிக்கும், சிவப்பை காமிச்சா சிவப்பு காமிக்கும், நீலத்தை காமிச்சா நீலத்தை காமிக்கும். அந்த என்ன கிடைச்சிதோ அதை அப்படியே வெளியில் காமிக்கக்கூடிய ஒரு அருமையான நிறம், தூய்மையான நிறம் வெண்மை. அந்த அதாவது டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. படிகத்தோட தன்மையே மிக சிறப்பு அதுதான். வெண்மைனா வெண்மையாக இருக்கிற எல்லாமே தனக்கு உள்ளே இருக்கிறத வெளியில் காமிக்காது. ஆனால் இந்த வெண்மை நிற படிகம், அது படிகம்ன்றது ஸ்படிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படிகம் பனி, அதாவது மலைகளில் பனி படிஞ்சு 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 பனி கெட்டிப்பட்டிருக்கும். ஆழத்தில் மேலே 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 பனிகள் விழ விழ ஆழத்தில் இருக்கிற பனி ரொம்ப கெட்டித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். வைரம் அது மண்ணுக்கடியில் இருந்து தானே எடுக்கிறோம், தங்கமும் மண்ணுக்கடியில் இருந்து தானே எடுக்கிறோம். அதுபோல் இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கிற கனிமங்கள் தான் எக்கச்சக்கம். அது மாதிரி இந்த ஸ்படிகமும் பனிப்பிரதேசத்தில் இருக்கிற கெட்டிப்பட்ட பனியை எடுத்து தனக்கு ஏற்ற வடிவில் செய்கிறது தான் ஸ்படிகத்தில் செய்கிற எல்லா பொருட்களும். அதனால் அது மிக தூய்மையானதாகவும் மிக வெண்மையானதாகவும் இருக்கும். இந்த படிக நிறம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கலை ஒருத்தர் கற்றுக்கணுன்னா அவங்களுடைய கவனம்
கருத்து. அந்த கலை மேலேயே நாட்டமா இருக்கணும். அங்க அத கற்றுக்கொள்ளும் நேரத்தில் அவங்க மனசுல எந்த ஒரு அழுக்கும், எந்த ஒரு விகல்பமும், பொறாமையும், எந்த ஒரு தீய குணங்களும் மனசுல இல்லாம, ஒரு சிற்பி இருக்காரு, ஒரு ஓவியர் இருக்காரு, ஒரு இசைக்கலைஞர் இருக்காரு. அவங்கவங்கள நீங்க கண்ணால எல்லாரையும் பார்க்கலாம். அந்த கலையில அவங்க ஈடுபடுற போது, அவங்களுடைய மனம் அதுல மட்டுமே ஈடுபட்டிருக்கும். கொஞ்சம் மனசு கலைஞ்சா கூட தவறிடும். அது மாரி அந்த அதிலேயே ஆழ்ந்து இருக்கிறதுனால, அந்த இடம் சுத்தமா இருக்கும். அந்த ஒரு கலையில மட்டும் தான் அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முழு கவனமும் அதில இருக்கும். அது மாதிரி சுத்தம், சுத்தத்துக்கு வெண்மை, அந்த படிக நிறமும், பவளச் செவ்வாயும், அந்த சரஸ்வதியோட நிறம் பரிசுத்தமான வெண்மை நிறம், பவள நிறம் கொண்ட செவ்வாய், கடலுக்கு அடியில இருக்கிற ஒரு கொடி, பவளக்கொடி. அந்த நிறம் சிவந்த உதடுகள். அதனால செவ்வாய். அவங்க எப்போதும் நல்ல விஷயங்களையே பேசுறதுனால, அவங்களுடைய வாய் செவ்வாயா இருக்கு. கடி கமழ் பூந்தாமரை போல் கையும். மிக மனம் பொருந்திய தாமரை மலர் போன்ற கைகள். இடை வந்து அ உடுக்கை போன்ற இடைகள். இப்படி அதாவது அழகு, சுத்தம், மென்மை, இப்படி எல்லா நற்குணங்களும் ஆய கலைகள் 64யும் தன்னிடத்தில் கொண்ட தான் நடத்துகின்ற அந்த சரஸ்வதியோட அங்க லட்சணங்கள். அது எல்லா உமையம்மைக்கும் அப்படிதான், சரஸ்வதிக்கும் அப்படிதான். எல்லா தெய்வங்கள வர்ணிக்கிறப்போ அங்க வந்து பரிசுத்தம் மட்டும் தான் இருக்கும் இல்லையா? அதனால அதே தான் சரஸ்வதிக்கும். அந்த க சரஸ்வதிய அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தாள். ஒரு செயல்ல ஈடுபடுறப்போ, அதில பிரேக்கெல்லாம், அதாவது அவங்க செயல் எது வேணா இருக்கலாம். இப்போ உறங்கலாம், உண்ணலாம், எழுந்திருக்கலாம், வெளியில போகலாம், திரும்ப வரலாம், பேசலாம், சிரிக்கலாம். அத்தனைக்கும் மத்தியில கவனம் அது மேலேயே இருக்கும். சிந்தனை அது மேலேயே இருக்கும். அத கவனிக்கணும். அது இப்படி இருக்குமா? அது அப்படி இருக்குமா? இது இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? அப்படின்னு அந்த முக்கிய நாடியாக அந்த சிந்தனை அந்த கலையில ஓடிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சரஸ்வதியை அல்லும் பகலும், இரவும் பகலும், அனவரதமும் எப்போதும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. சரஸ்வதி தேவிய அப்படி துதிக்க முடியுமானால் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னுவாரு மாணிக்கவாசகப் பெருமான். அதுபோல இறைவனை ஒரு விஷயத்த நம்ம முழு ஈடுபாடோட இருக்கோம்னா, அந்த அல்லும் பகலும் அனவரதமும் அதில் கவனம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, சில பெண்கள் வெகு தூரம் போய் தண்ணி குடம் எடுத்துட்டு வராங்க. அந்த இப்போவும் அது நிறைய ஊரில் அந்த நிலைமை இருக்குது. அந்த வெகு தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வர்றவங்க துணைக்காக பல பெண்கள் ஒன்றா கூடி போவாங்க. தலையில் ஒரு குடம் இருக்கும், இடுப்பில் ஒரு குடம் இருக்கும், கையில் கூட இருக்கலாம். அந்த தலை மேலே இருக்கிற குடத்து மேலே ஒரு சின்ன பாத்திரம் வச்சுருக்கலாம். அப்படியெல்லாம், அதாவது முடிஞ்ச வரைக்கும் அவங்களால தூக்க முடிஞ்ச வரைக்கும் தூரத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு பல பாத்திரங்களை ஒரு பெண்மணி சுமக்கிறது இன்றைக்கும் இருக்குது. இப்போல்லாம் வந்து சைக்கிளில் போகிறாங்க, இருசக்கர வாகனங்களில் போகிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இத்தனை வசதிகள் இல்லாத காலத்தில் எங்கேயோ தூரமாக இருக்கிற ஒரு ஆற்றில் போய் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துல போய் எடுத்துகிட்டு வருவாங்க. இது மாதிரி தூரமாக போய் தண்ணி எடுக்கிறது அந்த காலத்தில் ரொம்ப சகஜம். இப்போ வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இப்படி திருப்பினா குழாயில் தண்ணி கொட்டுது. அந்த வசதி அந்த காலத்தில் கிடையாது. இப்போவும் சில ஊர்களில் அது கிடையாது. வெகு சிரமப்பட்டு தண்ணி எடுக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கும் இருக்காங்க. சில குக்கிராமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே அந்த நிலைமை இருக்குது. ஏன்னா
கிணறு அதிகமாக இருந்தப்போ தண்ணி மேலோட்டத்திலேயே கிடச்சிது அப்போல்லாம். இப்போல்லாம் இருக்க 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 தண்ணி பூமிக்கடியில் நிலத்தடி நீர் ரொம்ப 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 உள்ளே போயிட்டுது. அதனால் அவங்களால சுலபமாக கிட்டக்க கேணியில் தண்ணி எடுக்க முடியாது. அதனால் எங்கே கிடைக்குதோ அங்கே போய் எடுத்துகிட்டு வர நிலைமை இருக்குது. அப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது அவங்களுடைய கவனம், அவங்க பேசுவாங்க, சிரிப்பாங்க, அரட்டை அடிப்பாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஆனால் தலையில் வச்ச குடம், இடுப்பில் வச்ச குடம் அப்படியே பத்திரமா வரும். அதுக்காக அவங்க மேடு இருக்கலாம், பள்ளம் இருக்கலாம், எத்தனை இருந்தாலும் சமாளிச்சுட்டு பேசி சிரிச்சுட்டு அவங்க அந்த கவனம், முழு கவனம், உண்மையான கவனம் அந்த குடத்துல இருக்குது. அதனால் அவங்க பேலன்ஸ் பண்ணிட்டு நடந்து வர்றாங்க. அந்த மாதிரி இறைவனை பற்றி பிடிச்சா அந்த கவனம் அதுலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்படி இருக்கணும், பக்தி பண்ணுறப்போ அப்படி இருக்கணும்னு சொல்லி காமிப்பாங்க. அதே தான் இதுவும். எந்த ஒரு கலையிலையும் கவனம் எப்படி இருக்கணும்னா, அல்லும் பகலும் அனவரதமும். இப்போ பொதுத் தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? இதையே தான் செய்கிறாங்க. ஆனால் பொதுத் தேர்வு எழுதுகிற நிறைய மாணவர்கள் நாம் அறிவாளியாகணுன்ற நோக்கத்தில் படிக்கலை. இந்த தேர்வில் அதிக மார்க் எடுக்கணும், அடுத்த இடத்துக்கு போகணும், அடுத்த இடத்துக்கு போகணும், கல்லூரி படிப்பை தொடரணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சாப்பிட்ணும். அதாவது வேலைக்கு போகிறதும் சம்பாதிக்கிறதும் சாப்பிட்றதுக்கும் இந்த கல்வி உதவும் அப்படின்ற முறையில் தான் இன்றைக்கி நிறைய கல்வியினுடைய திட்ட அமைப்பு அப்படி இருக்குது. தன்னுடைய மனசை விரிவுபடுத்திக்கணும், அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்ற கல்வியை விட இது ஒரு வகையான அறிவு வளர்ச்சி. அப்படி போயிட்டுருக்கு இன்னைய காலகட்டம். அந்த மாதிரி அந்த கவனம் எப்படி இருக்கு அவங்களுக்கு? சதா இரவு பகல் அதே சிந்தனையாக தேர்வுக்கு இந்த கேள்வி படிக்கணும், அந்த நீ பசங்களோட பேசினா கூட நீ இந்த கேள்வி முடிச்சிட்டியா, இந்த பாடம் முடிச்சிட்டியா, மேத்ஸ் போட்டியா, சயின்ஸ் முடிச்சிட்டியா, இப்படி தான் பசங்க பேசுகிற அளவுக்கு. அதுங்களுக்கு பொழுதுபோக்குக்கு கூட வேறு விஷயங்கள் ஞாபகம் வர்றதில்லை. அந்த தேர்வு வந்துட்டா, பொது தேர்வுன்னு வந்துட்டா அவங்களுடைய கவனம் பூரா அதில் தான் இருக்கும். அந்த மாதிரி சரஸ்வதியை வணங்கும் பொழுதும், அதாவது அதுக்காக நீங்கள் மற்ற வேலைகளை செய்யக்கூடாதுன்னு கிடையாது. அதோட மத்தியில் இது ஒரு பல மலர்களை இணைக்கக்கூடிய நூலாக அந்த சிந்தனையில் அது இருக்கணும், மையமாக இருக்கணும். பாக்கியெல்லாம் நீங்கள் எதை வேணாலும் அது கூட செய்யலாம். அதுதான் உண்மையான அல்லும் பகலும் அனவரதமும்னா தவமையாக பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறது இல்லை. தன்னை சுற்றி புத்து வளர்கிற அளவுக்கு தவம் பண்ணுறது அப்படின்னு பொருள் கிடையாது. சிந்தனை அங்கே இருக்கணும். அதை சொல்கிறாங்க. அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால், சரஸ்வதியை வணங்கினால் கல்லும் சொல்லாதோ கவி. சரி, ஒரு கல்லே கவி சொல்ல முடியும்னா மற்றவங்க கவி சொல்கிறது எவ்வளவு சுலபம் அப்படின்றதுக்காக கம்பர் அவ்வளவு ஆற்றல் அந்த சரஸ்வதியை வணங்குறதுல இருக்குது. அவள் எல்லா கலைகளுக்கும் தாய், கல்லையும் கவி பாட வைப்பாள் அப்படின்னா அவளை வழிபட்டால் சாதாரண அறிவு படைத்தோரும் கூட அவளது அருள் மழையில் கலைஞராய், கல்வியாளராய், சொல்வன்மை மிக்கவராய் சிறந்து விளங்க இயலும் அப்படின்னு கம்பர் மற்றவங்களுக்கு எடுத்து சொன்ன இந்த பாடல் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரை பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு நூல் இருக்குன்றத அறிமுகப்படுத்துங்க. கம்பராமாயணம் தெரிஞ்ச அளவுக்கு சரஸ்வதி அந்தாதி வெளியில் இன்னும் தெரியாது. குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், இந்த நூலையும் படிக்கட்டும். அதே மாதிரி சகல கலாவல்லி மாலை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது, குமரகுருபரர் எழுதினது. குழந்தைங்களை அதையும் கேட்க வைங்க. அதையெல்லாம் கேட்க 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 அறிவு வளர்ச்சி தானே இருக்கும், பல்கி பெருகும், நினைவாற்றல் நல்லா இருக்கும். தேர்வில் எழுதுகிறப்போ ஒரு டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி இல்லாமல் அவங்களுக்கு படிக்கிறது சுலபமாக இருக்கும். படித்த விஷயங்கள் நினைவில் நிற்கும்.
நினைவுல இருக்கிறத திரும்ப அதாவது ரீகால் பண்றது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நினைவுல தங்கி இருக்கிற விஷயங்கள வெளிக்கொண்டு வர்ற வேலையும் சுலபமா இருக்கும். அப்ப தேர்வுக்கு அவங்க தன்ன வந்து அதாவது சிரமப்படுறதில்ல. அந்த அ பயம், அந்த அச்சம் அதெல்லாம் இல்லாம, நான் படிச்சிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வருவேன், அப்படின்னு ஒரு ஃப்ரீயா போவாங்க தேர்வுக்கு. அது மாதிரி டென்ஷன் இல்லாம போனாலே நல்லா எழுதிடலாம். டென்ஷன்ல நல்லா படிக்கிற பிள்ளைங்களே டென்ஷன்ல விட்டுட்டு, "ஐயோ! எனக்கு இது நல்லா தெரியும். ஆனா அங்க ஞாபகம் வரல." அப்படின்னு சொல்ற குழந்தைகள் கூட இருக்காங்க. இந்த சரஸ்வதிய வணங்கும்பொழுது, அது அத்தனையும் மிகவும் எளிமையாக மூளை நல்லா வேலை செய்யும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அ இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. இது கட்டுக்கதை அல்ல. கம்பர் சொன்ன விஷயங்கள் கட்டுக்கதை அல்ல. கம்பன் வீட்டு கட்டுத்தறியே கவி பாடும். அப்போ சரஸ்வதியோட அருள் இருந்தா கம்பன் வீட்ல கம்பருடைய பாட்டை கேட்டு கேட்டு கம்பன் வீட்டு கட்டுத்தறி கவி பாடலாம் அப்படின்னா, சரஸ்வதியோட அருளே நேரடியா கிடைக்குமானால் எவ்வளவு பெரிய பாக்கியம்! அது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்த கருத்தோட அடுத்த பாடல். இனிமேல் சரஸ்வதி அந்தாதி அடுத்த பாடல்லேருந்து தொடங்குது. வாழ்க வளமுடன். வாழிய நாடும் மேன்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த பாடலோட சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.